நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். இம்மட்டமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட முற்றிலுமாய் என்னை மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக, உங்க சத்தமே தொழிப்பதாக, யூத ராஜ சிங்கமே முழங்கி கர்ச்சிப்பீராக. கர்த்தாவே சொல்லும் மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, உங்க வார்த்தைகளை அப்படியே எங்க இருதயத்துல சிந்தையில பதித்து வைங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி. பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அப்படியே நடத்துங்க. மேன்மையும் மகிமையுமாய் நடத்துங்க, மேன்மையும் மகிமையுமாய் நடத்துங்க, அற்புதமும் அதிசயமுமாய் நடத்துங்க, வல்லமையும் மகிமையுமாய் நடத்துங்க, சுகமும் பலனுமாய் நடத்துங்க. நன்றி கனமும் மகிமையுமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மே 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தகப்பனே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தமே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, அருமை தகப்பனே, அப்பா, நீங்க எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறத போதித்து நடத்த வேண்டிய வழியில நீங்களே நடத்துங்க. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும், எங்கும் நிறைந்த ஜெப வீட்டையும், அதன் அத்தனை பிள்ளைகள் முழு குடும்பத்தையும் உங்கள் ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்களே நடத்துங்க, நீங்களே போதித்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் நம்ம பெந்தெகோஸ்தே பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்படி முதலா பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பொழியப்பட்டார். என்ன நடந்தது அதைத்தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, பெந்தைக்கோஸ்தே அப்படின்னாலே அதோட அர்த்தம் என்னது? 50வது நாள் அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீடர்கள் எல்லாம் சந்தித்து அப்படி உறுதிப்படுத்துறார், திடப்படுத்துறார், தைரியப்படுத்துறார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறலன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறலைன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால எங்கேயும் போக வேண்டாம். உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை நீங்க பெற வரைக்கும் எஸ்எம் விட்டு எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு கட்டளை கொடுத்துதான் போனார். அல்லேலூயா. அப்படியே அவங்க 120 பேரா தாய் அன்னை மரியாளோடு கூட சேர்ந்து அப்படியே அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி தைரியப்படுத்தி அப்படி ஒரு மனமா செபிக்கும்படி அப்படி கட்டளை கொடுத்து போகிறார். அவர் பரமேறி போய் கரெக்டா 10வது நாள் தான் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை நாள் வருது. இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு பாருங்க அப்படியே எருசலேமே ஜேன்னு விழா கோலமா தான் இருக்குது. இவங்க 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில ஒரு மனப்பட்டு அப்படியே கூடி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது இன்னைக்குதான் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வழக்கம் போல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு மனதோட அங்கேயும் இங்கேயும் வேற எங்கேயும் போகாம வேற வேலைங்க பார்த்துட்டு இருக்காம அப்படி ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல அப்படி கூடி வந்து ஜெபிக்கிறாங்க. பாருங்க, அப்பொழுது ஒரு மனம் வந்துருச்சுனாலே அபிஷேகம் இறங்கி வந்துடும். அல்லேலூயா. ஆவியானவர் மகிமையை இறங்கி வந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு மனதை ஆண்டவர் எப்பயுமே மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். இந்த பூமியில 2 பேர்ப்பா ஒரு மனப்பட்டு எதையாவது கேட்டீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர்ப்பா என் நாமத்தினால எங்கேயாவது கூடி இருந்தீங்கன்னா அங்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் நாமத்தப்பா நீ எந்த இடத்துலயாவது பிரஸ்தாபம் பண்ணினா அங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்துல கூட தியானிச்சோம். சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் ஜெபித்து தேவனை துதித்து அவங்க பாடும்போது அவங்க கட்டும் மட்டும் இல்லை, அத்தனை ஜெயில இருந்தவங்க கட்டும் அருந்து போச்சு. அப்படியே எல்லா கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்தது. பாருங்க, அவ்வளோ கூட்டமான பேர் அப்படியே அவரை சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுறாங்க. அதிகாரியிலிருந்து சிறை கைதிகள் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் அவ்வளவு பலமா கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென். ஆவியானவர் இறங்கி வந்தார்னா அது அப்படிதான் மகிமையும் மேன்மையுமா தான் இருக்கும். ஆமென். இங்கேயும் பாருங்க, முதல்ல பாருங்க ஆவியானவரை குறிச்சு தேவ ஆவியானவர் எப்படிலாம் நடத்துவாரு, அவர் பராக்கிரமம் உள்ளவர், மகிமையா காரியங்களை நடப்பிப்பாருன்னு பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதும் நமக்கு தெரியும். மகிமையும் மேன்மையுமா அநேக தாசர்களை, தீர்க்க தரிசிகளை, ஊழியர்களை தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு பலமா பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தீர்க்க தரிசியை பார்க்கலாம், எலியா தீர்க்க தரிசியை பார்க்கலாம், எலிசா தீர்க்க தரிசியை பார்க்கலாம், சிம்சோனை பார்க்கலாம். எந்த அளவு பராக்கிரமமா தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு அப்படியே அவரை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது. அல்லேலூயா. இப்ப தேவ ஆவியானவர் ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இது என்ன அத்தியாயம்? பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தேவன் முன் குறித்த வேலையை செய்யறதுக்கு முன் குறித்திருக்கிற மனிதர்களை தேவ ஆவியானவர் அப்படியே ஆட்கொள்வார். அந்த காரியத்தை, அந்த தேவ சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற
நிறைவேற்றுவார். அப்படி அவங்களுக்கு எழுந்தருளி பெயருவர். அல்லேலூயா. அப்படியே அவங்களுக்குள்ளே வாசமா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்குல்ல யாருக்கிட்டையும். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்க ஸ்லாக்கியமே இதுதான். அல்லேலூயா. தெய்வ ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளில பொழியப்பட்டாரே, அப்படியே ஊற்றப்பட்டு நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. போயிட்டு வர்றவரா இல்ல, அப்படி நிரந்தரமா நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கொரிந்தியர்ல வாசிப்போம்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயங்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாசமா இருக்கிறாராம், தங்கி இருக்கிறாராம். எப்படி நம்ம வீட்டுல நம்ம வாசமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்ப போயிட்டு வர்றது கெஸ்ட் இல்ல, அப்படி நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறது மாதிரி. அல்லேலூயா. அப்படிதான் அவர் வீடா வச்சு அவரு நமக்குள்ள அவர் வசிக்கிறார். நம்ம எந்த நேரமும் வசிக்கிறார். அதனாலதான் அழகா தேவ ஆலோசனை கொடுப்பாரு பாருங்க. நீங்க அச்சார முத்திரையா பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் நிரந்தரமா இருக்கிறாரு. அதுக்காக அவரை வச்சுக்கிட்டே ஈனமான காரியங்களும் அருவருப்பான காரியங்களும் அவருக்கு பிழை இல்லாத காரியங்களும் செஞ்சா வருத்தப்பட்டுருவாரு. வருத்தப்பட்டு அவர் போயிட்டாருன்னா அப்புறம் கஷ்டம் இல்ல. தேவன் கொடையா கொடுத்திருக்கிறாரே, அவர் அப்படியே நமக்குள்ள பொக்கிஷமா வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. பிரியமா வைத்துக் கொள்ளணும். அவர் நம்மள மகிழ்ந்து மகிழ்ந்து வாசம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற ஆலயங்கள்ல தேவன் வாசமா இருக்கிறார்னு எப்படி பயபக்தியோடு நம்ம போறோமோ, அது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நம்ம வாசல்களை எப்படி பிரவேசிக்கணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணுமா? அல்லேலூயா. சங்கீதம் 104 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவர் வாசலுக்குள்ள நுழையும் போதே எப்படி நுழையணுங்கிறாரு. அப்படியே துதியோட புகழ்ச்சியோ. இன்னும் சொல்லப்போனா அவர் பிரகாரங்களில் நுழையும் போதே என்ன செய்யணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம, வேற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம அப்படியே துதிச்சுட்டே அப்பாவை மகிமைப்படுத்திட்டே அவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எந்த அளவு பயபக்தியோட ஆலயம்னா அப்படி கனம் கொடுக்கிறோம், மேன்மை கொடுக்கிறோம், அதே அளவு கனம் மகிமையை நம்ம சரீரத்துக்கு கொடுக்கணும். ஆமென். நம்ம சரீரம் எப்படி இருக்கு? தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஆமென். அப்ப தேவனுடைய ஆலயத்துல தீட்டுப்படுற காரியங்களை கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியம், நாட்டம் முடிச்ச காரியம், பாவமான காரியம், தீமையான காரியம் எதுவுமே நம்மளுக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உண்மைக்கு தூய்மையா காத்து கொள்ளணும். ஆமென். தேவாவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கண்களை பரிசுத்தமா காத்து கொள்ளணும். நம்ம பார்க்கிறது தேவனுக்கு பிரியமா? அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறது, நம்ம சிந்தனை தேவனுக்கு பிரியமா? நம்ம இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு பிரியமா? நம்ம குடிக்கிறதும் சாப்பிடுறதும் தேவனுக்கு பரிசுத்தமா? அல்லேலூயா. அல்லேலூயா. குப்பை தொட்டி இல்லை, கண்டதையும் அப்படியே தூக்கி உள்ள போட்டுக்கிறதுக்கு நாட்டங்களையும் பாவமான காரியங்களையும் அருவருப்புகளையும் போதைகளையும் குடிகளையும் போதை மருந்துகளையும் எதையாவது அப்படியே நம்ம போட்டுக்கிறதுக்கு குப்பை தொட்டிகள் அல்ல, தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி மாத்தின அந்த மகிமையின் சம்பவத்தை தான், அந்த திருநாளை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும் பொழுது பலத்த
காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, பலமா காற்று வீசுச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அப்படி கேட்குதாங்க ஒரு சவுண்டு. இந்த புயல் காற்றெல்லாம் வீசும்போது இந்த ஒரு மாதிரி சவுண்ட், அது கேட்கறதுக்கே என்னமோ சொசு அப்படியே அடிக்கிற காற்று இவ்வளோ பலமான சவுண்டு போடுமான்றது ஆச்சரியமா இருக்கும். பலத்த காற்றுகள் உண்மைக்கு தேவன் தான் எல்லாத்தையும் அழகா அதாவது அங்கங்க வச்சு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே அவரை துதியுங்கள். அவர் சொற்படிதான் செய்யணும் பாருங்க. அப்படி ஒரு பலத்த பெருங்காற்று மாதிரி ஒரு சவுண்டு, அதுவும் எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து இல்லை, வானத்திலிருந்து சடுதியிலே உண்டாகி. அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. அங்கே என்னமோ அப்படியே மழை மேகமா அப்படி கோத்துட்டுலாம் நிற்கல, அப்படி மழைக்காலம் மாதிரிலாம் இல்லை பாருங்க. அப்படி சடுதியில அப்படியே ஒரு பலத்த காற்று அப்படியே வீசுற மாதிரி வானத்துல இருந்து சடுதியில ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லேலூயா. அவங்க மாடி வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு 120 பேரா கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒருமனப்பட்டு அந்த வீடு முழுவதையும் அப்படின்னு நிரப்பிச்சாங்க. வேற எங்கேயும் இல்லை, எருசலேம் ஊர் முழுக்க இல்லை, அங்க இங்கன்னு இல்லை, அவங்க உட்கார்ந்து இருந்த வீட அப்படி முழுவதுமா நிரப்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உண்மைக்கு குறைஞ்சது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இதே இடத்துல தான் அப்ப 2 ரூம் தான் நம்ம வீடு, 2 ரூம் தான். மதியம் தூங்கி ஏஞ்சி ஒரு 3 மணி போல அப்படியே 3:30 போல நான் அப்படி வந்து அந்த கதவை திறந்து நிற்கிறேன். அப்படியே அந்த நம்ம ஏரியிலிருந்து ஒரு மேகம் அப்படியே வேற எல்லா பக்கமும் அப்படியே வெயிலாக தான் இருக்குது, அப்படியே ஒரு மேகம் பிரத்யேகமா அப்படியே எழுப்பி வருது. எனக்கு ஆச்சரியமா பார்க்கிறேன் நான், இல்லை நம்ம ஒரு மேகம் மட்டும் இப்படி வருதே பாருங்க. அதை நம்ம பார்க்கவும் தேவன் செய்தார் பாருங்க. அல்லேலூயா. என்ன இவ்வளோ அழகா அப்படி வருது, அப்படி நேரம் வந்தது, அப்படி நேரம் வந்து நின்று சட 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 சடன்னு அப்படியே மழை கொட்டிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் கண்ணு பார்த்துட்டே தான் நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்கு அந்த சைடு பார்த்தா காஞ்சி கிடக்கு, அந்த பக்கம் 4 பக்கமும் அந்த பக்கம் தான் காஞ்சி கிடக்கு. வீடு முழுவதும் அப்படியே நனைஞ்சி அப்படியே சொதன்னு இருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஒரு நல்ல மழை, நல்லா அந்த அவ்வளோ பேர் அந்த மேகம் அப்படியே ஒரு ஊத்தி நல்லா அப்படியே ஒரு நல்ல ஒரு நனைச்சி விட்டு அப்படியே ஒழுகுற அளவுக்கு. அல்லேலூயா. அப்புறம் அந்த மாதிரி தான் அந்த பலத்தை காத்து அந்த வீடு முழுவதும் கூடி இருந்த வீடு முழுவதும் அப்படி நிரப்பிச்சான். ஆமென். அல்லேலூயா. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அனுபவம் நடக்குது. அந்த ஆவியில ஒரு பெரிய காரியம் நடக்குது, ஆவி மண்டலத்துல ஒரு பெரிய காரியம் நடக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படியே அந்த இடம் முழுவதும் அப்படியே தேவ ஆவியானவருடைய ஆளுகையில வந்துருச்சு. அந்த பலத்த காற்றானவர் யாருதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அது மட்டும் இல்ல, அக்னிமயமான நாவுகள், அப்படியே பிரிந்திருக்கிற நாவுகள், அப்படியே எரிந்து கொண்டிருக்கிற நாவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாக்கு மாதிரி, அப்படியே பிரிந்திருக்கிற நாக்கு மாதிரி அவர்களுக்கு காணப்பட்டு. இப்ப எல்லாரும் அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கிறாங்க.
நான் எப்படி சொன்னேன், அந்த மேகத்தை அப்படி நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர் கண்ணும் அந்த அக்னி மயமா பிரிந்து இருக்கிற அந்த நாக்குகளை அப்படி ஒவ்வொருத்தர் கண்ணும் பார்க்குது. அல்லேலூயா. பாருங்க, அப்படியே 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அப்படியே 120 நாக்கு எப்படி இருக்கு யோசிச்சு, அப்படியே அக்கினி குழம்பு மாதிரி எரிஞ்சிட்டு அப்படியே ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அமேன், 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 அமேன். அல்லேலூயா. ஒருத்தரையும் விடல, எல்லார் மேலேயும் வந்து அமர்ந்தது, அப்படியே தங்கிருச்சு. அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகளும் அதிசயமானவைகளுமா தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா மேல ஆவியானவர் எப்படி வந்து இறங்கினாரு? யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது புறாவை போல ரூபம் கொண்டு வந்து கிறிஸ்துவின் மேல இறங்கினாரு. ஏன்? புறா பாருங்க, பாவ நிவாரண பலிக்காக பலியிடப்படுகிற பறவை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணத்துக்காக அவரே பலியானவர், அவர் பலியாக போகிறார். அதுதான் அவரை குறித்த தேவனுடைய சித்தம், திட்டம். அதுக்குதான் அவர் மனிதனா வந்திருக்கிறாரு அப்படின்றத திட்டமும் தெளிவுமா அந்த அபிஷேகம் அப்படியே புறாவை போல இறங்குறாரு ஆவியானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர்கள் மேல, சீடர்கள் மேல, அப்படியே அன்னை மரியா மேல அப்படியே கூடி இருந்த 120 பேர் மேலையும் தேவ ஆவியானவர் எப்படி இறங்குறாரு? பிரிந்திருக்கிற அக்கினி நாவுகள் போல இறங்குறாரு. ஏன்? இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்னது? நாக்கை பயன்படுத்தி தான். அல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டுதான், பிரசங்கம் செய்துதான், கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவித்துதான், கிறிஸ்துவின் சாட்சிகளை சொல்லிதான். அல்லேலூயா. இப்ப நாக்கு மூலமான ஊழியம் அப்படி உலகம் ஃபுல்லா பரம்ப போகுது. அதுக்குதான் நாக்கு போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவங்க ஒவ்வொரு மேலும் இறங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரையும் விடாம அத்தனை பேர் மேலே இறங்குது. உண்மைக்கு அதுக்கப்புறம் பாருங்க, உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் இல்லாத இடம் இருக்காது. அது காடோ மேடோ பழங்குடியோ ஆதிவாசியோ காட்டுவாசியோ நகரவாசியோ கிராமவாசியோ எங்கன்னா பாருங்க, 10 பேர் தான் இருக்காங்க. அந்த மலை உச்சியில அங்கேயும் உச்சிகள் இருக்கும், அங்கேயும் அப்படியே தேவனை தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியாத இடங்கள், தேசங்கள் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் நாங்க அப்படி தடுத்து வச்சிருக்கோம்னாலும் தேவ ஆவியானவர் ஞானமேன தேவனுடைய வேலையையும் திட்டத்தையும் யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. எவ்வளவு சாட்சிகள் கேட்டிருக்கிறோம். தடையா வச்சிருந்த தேசங்கள்ல கூட சில தேவதாசர்கள் அதுக்குன்னு பிரத்யேகமா தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து வல்லமை கொடுத்து வரங்கள் கொடுத்து 100 கணக்குல 1000 கணக்குல வேத புத்தகங்களை கொண்டு போய் அப்படியே அண்டர் கிரவுண்டு சபைகள் எல்லாம் நடந்திருக்குது தடை இருந்த காலங்களிலேயே. இப்ப அந்த தேசங்கள்லாம் தடை இல்லை. அதனாலதான் பாருங்க, அவங்க சாட்சி அவ்வளவு தைரியமா சொல்றாங்க. அல்லேலூயா. உண்மைக்கு ஜெபிச்சு வேதத்தை அப்படி கொண்டு போவாங்களாம். புத்தகங்களை கஸ்டம்ஸ்ல செக் பண்ணுவாங்களாம். பாருங்க, புத்தகத்தை எடுப்பாங்களாம், பிரிச்சுலாம் பார்ப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு அது வேத புத்தகம் கண்டுபிடிக்க தெரியல. ஏதோ புக்குன்றது தெரியுது, நோட்டு புக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பாருங்க, அப்படியே அவங்களே சீல் போட்டு அப்படியே சாங்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்களாம் உள்ள. பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அற்புதர், அவர் அற்புதர். ஆமென். ஒரு முறையெல்லாம் ஒரு ஊழியக்காரனோட சாட்சி கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இந்த ஏர்போர்ட், இந்த தேசத்தோட ஏர்போர்ட்ல போயிட்டு அவர் பாத்ரூம்ல போயிட்டு ஆண்டவர் துதினாராம், துதிச்சாராம். சரி ஏஞ்சி வெளியே போ அப்படின்னாராம்.
வெளியே வந்தா அவர் போக வேண்டிய தேசத்தினோட பாத்ரூம்ல இருந்து வெளியே போறாராம். அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ள போறாராம். நம்ம மூல அறிவுக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம தலையில நின்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம மூலமா இந்த மாதிரி காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். உண்மைக்கு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். கையில பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஒன்றும் இல்லாம அப்படியே வா கிளம்பு போ, நான் தேசத்துக்கு கூப்பிட்டு போவேன்னா அதுக்கும் ஒரு பெட்டி தூக்கிட்டு கிளம்புறதுக்கு ஒரு மனுஷன் தயாரா இருந்திருக்காரு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் கொண்டு போனாரா, அவர் போனாலும் போய் நேரம் பாத்ரூம் கொடுப்போம். என்ன பாத்ரூம் போட்டுறாரு. நம்ம கொண்டு போய் எங்கேயாவது அழகா டிக்கெட் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு கூப்பிட்டு போவாரு. பாருங்க, ஃப்ளைட்ல போகணும்னா கூட எவ்வளோ மணி நேரம் ஆகும். தேவன் பாருங்க, ஒரு செகண்ட் இங்க போனாராம், கையை உயர்த்தி துதினாரா, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாத்ரூம்ல நின்றுட்டு கையை உயர்த்தி துதிச்சா உள்ள வர்ற ஆளெல்லாம் என்ன நினைப்பாங்க? கிறுக்கணுங்க, எங்க போனாலும் இந்த கிறுக்கனால தான் பாக்குறோம். பாத்ரூமை கூப்பிட்டு வைக்க மாட்டேங்கிறான்னு தான் நினைப்பாங்க. இல்ல இவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு வேற இடம் இல்லையா? பாருங்க, அதையும் கீழ்படிச்சு கை உயர்த்தி ஒரு துதிச்சாராம். போதும் கிளம்புது அப்படின்னா வெளியே வந்தா போக வேண்டிய தேசத்துல இருந்து அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு முறைலாம் அப்படிதான் தடை செய்யப்பட்ட பகுதின்னு தெரியாம ஒரு ஊழியக்காரர் அறிவிச்சிட்டே போயிட்டாராம். அவங்க அந்த தடை, அந்த தேசத்துல தடை இருந்திருக்கு, அவளை பிடிச்சி டெய்லிக்குள்ள போட்டான். பாருங்க, ஐயோ எல்லாம் பார்டர் தெரியாம வந்துட்டேன், நான் கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளவுதான் இருக்குது. இதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. பாருங்க, இவர் என்ன செஞ்ச, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்க ஊழியத்தை நான் செஞ்சுட்டே வந்தேன், இந்த பார்டர் இந்த கணக்கு இதெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு தெரியல, உங்க சுத்தம் இதுதான்னா பரவாயில்ல, நான் இங்க இருந்து ஜோம் பண்ணிட்டே குதிச்சுட்டே ஆராதிச்சுட்டே நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், உங்க சுத்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு முகம் கூப்பிட்டு அப்படியே விழுந்து தேவன் அப்படியே தொழுது கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முகம் கூப்பிட்டு விழுந்து தொழுதுட்டு அவர் எந்திரிச்சு பாக்குறாராம், ஜெயிலுக்குள்ள இல்ல, ஒரு வயல்வெளியில இருக்கிறாராம். என்னடா இது, நம்மளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, நம்ம என்ன இப்ப ஓப்பனா இருக்கிற வயல்வெளியில இருக்கிறோம். ஆச்சரியப்பட்டு அங்க தூரத்துல கொஞ்சம் பேரு ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அங்க போனாரா, இவருக்கு தெரியல வயல்வெளினா என்ன, அங்க எந்த ஊர் என்ன ஏதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல அந்த ஆளுங்க கிட்ட போயிட்டு கேட்டாராம், இது எந்த இடம் என்ன பாருங்க. அப்ப தடை இல்லாத பகுதியில இருக்கிறார் அவர். தேவன் அப்படி மகத்துவப்படுத்தினாராம். அந்த ஆளுங்கெல்லாம் அவனை மேலையும் கீழையும் பாக்குறாங்க. ஏன்பா இது என்ன இடம் தெரியாமையா நீங்க வந்து நிக்கிற, இதை யோசனை அப்படின்னு பாருங்களேன். அந்த அளவு அற்புதமா ஆச்சரியமா இன்னைக்கும் தேவ ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நம்மளுக்கு ஆதாரம் இருக்கா? நிறையவே இருக்கு. பிடிப்பு இல்ல பாருங்க, அப்படி போ, வனாந்தர மார்க்கமா போ, அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ. அந்த எத்தியோப்பியா நாட்டு நிதி அமைச்சருக்கு, கந்தகே என்பவருடைய அந்த நிதி அமைச்சருக்கு பாருங்க, அவர் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அழகா கரை ஏறும் போது அழகானும் ஆவியானவர் திருப்பி போயிட்டாரு. எத்தியோப்பியா நாட்டு நிதி அமைச்சர் பாக்குறாரு, எங்கப்பா இவர் ஆளை காணும், ஓப்பன்ல வனாந்தர மார்க்கத்துல ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல கூட பரவாயில்ல, ரெண்டு பேரும் உள்ள இறங்கி ஞானஸ்தானம் பெற்று வெளியே வராங்க, ஒருத்தர் ஆளை கண்ணு முன்னாடி காணும். அல்லேலூயா. பரவாயில்ல, இவருக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கல, தேவனே வந்து நம்ம நடத்தியிருக்காரோ, இல்ல தேவ தூதனே வந்து நடத்தியிருக்காரோ அப்படின்னு அவர் சந்தோஷமா அவர் வழியா போறாரு. நம்ம பிலிப்பை என்ன கொண்டு போய் ஆவியானவர் விட்டுட்டாரு, ஆசோத் அப்படின்ற ஒரு இடத்துல விட்டுட்டாரு. இவருக்கு உணர்வு வருது, பாக்குறாரு, ஓ நான் ஆசோத்துல இருக்கேனா, என்னப்பா ஊரு ஆசோத்தா, அப்படியே எஸ்லேமுக்கு எந்த டைரக்ஷன்ல போனோம், சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டே வர்றாரு. அல்லேலூயா. பிறகு அதுக்குதான் ஆவியானவர் குற்றப்படுறாரு. பாருங்களேன், நாவுகள் மூலமா, பிரசங்கம் மூலமா, அதான் சொல்றாருல்ல, கெட்டு போகிறவர்களுக்கு பிரசங்கம் எப்படி இருக்குதான், கிறிஸ்துவை குறித்து சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்குதான். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ
பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் எப்படிதான் தெரியுதான்? என்ன பைத்தியக்காரத்தான் என் பாட்டுன்னு எதையாவது பேசிட்டு இருக்கிறாங்களே இல்ல. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குதுங்கிறாரு? தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஒரு மனப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனப்பட்டு அவங்க கூடி மேல் வீட்டு அறையில செபிக்கிறாங்க. அப்படி பலத்த காற்று போல சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து சடுதியில உண்டாகி அவங்க இருந்த அந்த வீடு முழுவதும் அப்படியே நிரப்புது. அது மட்டும் இல்லாம அப்படியே எரிகிற நாவுகளா, பிரிந்திருக்கிற நாவுகளா, அக்கினி மயமான நாவுகளா, அப்படியே என்ன நடக்குது? அப்படியே ஒவ்வொருத்தரும் பார்க்கும்படியா பாருங்க, அது என்ன ஆகுது? அப்படி ஒவ்வொரு மேலும் வந்து தங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு நிரப்பினதுனால இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இன்னைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னார்ல, உலகம் முழுசும் சுவிசேஷம் சொல்லப்படாம என்ன வராது, முடிவு வராது. அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும், ஜாதிகளுக்கும், ஜனங்களுக்கும், மொழிக்காருக்கும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படாம தேவனுடைய முடிவு வராது. அல்லேலூயா. தேவன் அவருடைய ரட்சணியத்தை, அவர் மகிமையை, அவர் பிரசன்னத்தை, அவர் வல்லமைய, அவர் வார்த்தைய அப்படிதான் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி தேவ ஆவியால நிரப்பி அப்படி மகிமையா பயன்படுத்தினார். அல்லேலூயா. 4 முதல் வாசகம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் நடக்குது பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பிரிந்திருக்கிற நாவுகள் போல, எரிகிற நாவுகள் போல தேவ ஆவியானவர் வந்து தங்கின பாருங்க, புது புது பாஷைகளை நாக்குல வைக்கிறார். தேவனுடைய நாக்கும் அவங்க நாக்கும் அப்படியே ஒன்னாயிடுச்சு. அல்லேலூயா. அவங்க ஒவ்வொருவருடைய நாவுகளையும் அப்படியே தேவ ஆவியானவர் நிரப்பிட்டார், ஆட்கொண்டுட்டார். அவருடைய கண்ட்ரோல்ல, ஆளுகையில முழுவதுமா எடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே அவங்களுக்கு கொடுத்த பாஷைகளை பேச தொடங்கினார்கள். சாதாரணமா ஒரு பாஷை பேசுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம படிச்சோம்னா பேசிடணும் இல்ல. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படிச்சோம்னா பேசிடலாம், எழுதிடலாம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மனிதர்கள்லாம் அப்படிதான் எல்லாம் உலகம் முழுவதும் போய் எல்லா பாஷையெல்லாம் கத்துக்கிட்டா போனாங்க. போற இடங்கள்லாம் அங்க பாஷைகளை கத்துக்கிட்டு அங்க அப்படியே சுவிசேஷத்தை அறிவித்து அப்படின்னா வேதத்தெல்லாம் மொழிபெயர்த்து அப்படியே பிரசங்கம் பண்ணி அவங்க மொழியில கொண்டு வந்து அவங்களுக்கு புரியிற வகையில பேசி அப்படிதான் கத்துக்கிட்டுலாம் நிறைய செஞ்சாங்க. இந்த இடத்துல பாருங்க, தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம், கிஃப்ட் என்னது? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பாஷைகளை பேசுறாங்க. தமிழே தெரியாத ஆளு தமிழை செம்மையா பேசினா எப்படி இருக்கும்? ஜெர்மன் தெரியாது நமக்கு, அப்படி ஜெர்மன் ஃப்ளூயண்டா பேசுறோம். இல்லை இங்கிலீஷ் அப்படி பேசுறோம்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா தான் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அங்க நடக்குது. பாருங்க, தேவ ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்படும் பொழுது பாருங்க, முதலாவது அவங்க அப்படியே தேவனுடைய வரத்தின்படியே அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை தேவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷை
பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பெந்தைக்கோஸ்தே பண்டிகை பாருங்க, இல்ல தேவனே கொடுத்த 7 பண்டிகைகள்ல ஒரு பண்டிகை தான் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அன்னைக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்காக உலகம் ஃபுல்லா வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா தேசங்கள்ல இருந்து பக்தியுள்ள யூதர்கள் யாரெல்லாம் வர முடியுமோ, பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு நான் ஊருக்கு போறேன், எருசலேமுக்கு போறேன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே எல்லா தேசத்துல இருந்தும் வந்திருக்காங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். திடீர்னு ஒரு வீட்டு மாடியிலிருந்து அப்படி பயங்கரமா சத்தம் வருது, பேச்சு சத்தம், மனுஷங்க கூடி நின்று ஏதோ கத்துற சத்தம், பேசுற சத்தம். உண்மை யோசிச்சு பாருங்க, ஒரு 120 பேர் ஒன்னா உட்காந்து வேற வேற பாஷையில ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பேசுறாங்கன்னா எப்படி இருக்கும்? கைமையான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டோன்னே எல்லாம் என்னடா சத்தம் இது, ஏன் அந்த வீட்டு மாடியில இருந்து இப்படி சத்தம் வருது அப்படின்னு ஓடி வந்து அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் சும்மாலாம் கத்திட்டு இருக்கல, உளறிட்டுலாம் இருக்கல, ஏதோ ஒண்ணு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கல, அவங்க அவங்க பாஷையில தேவனை மகத்துவப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாருங்க, ஒரு ஆச்சரியம். உலகம் ஃபுல்லா இருக்கிற பக்தியுள்ள யூதர்கள் இருக்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ்காரங்களும் அங்க இருக்கிறாங்க. இல்ல இப்ப நம்மளே பாக்குறோம், ஹிந்திக்காரங்களும் எவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாங்க. வந்து அந்த இடத்துல இருக்கிற பிழைப்புக்காக அப்படி கத்துக்கிறது. அந்த மாதிரி யூதர்கள் எந்தெந்த தேசத்துல போனாங்களோ அந்தந்த தேசத்தின் பாஷைகள் எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தா அந்த 120 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேசுறாங்க. அதுல இவங்களுக்கு யாருக்காவது புரியுது, நம்ம மொழியில பேசுறாங்க, நம்ம மொழியில பேசுறாங்க இவங்க அப்படின்னு மாறி மாறி தெரியுது. பார்த்தா அப்படி தேவனை செம்மையா அப்படி துதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நிரப்பும் போது அங்க ஆண் பெண் அப்படின்னா ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கூடி இருந்த அவ்வளவுமே நிரப்புறார். பாஷைகளையும் அப்படிதான் கொடுத்து கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலக்கமடைகிறாங்க. உண்மை யோசிச்சுவாங்க, எப்படி இருக்கும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம், இவங்க எப்படி இந்த பாஷை தெரியும், இந்த தேசம் எங்க இருக்குனாலும் இவங்களுக்கு தெரியுமா, என்ன எப்படி பேசுறாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த பாஷை தெரியுது, அப்படி ஒரு கலக்கம் வருது. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிசியா, வம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியா திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதமார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தவரும் அரபியருமான நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 17 லாங்குவேஜ்க்கு மேல சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா அவங்க என்ன பேசுறாங்கன்னா, தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பிரமிப்பு, ஒன்றும் விளங்கல. என்னப்பா இது இவ்வளவு சுமையை இவங்க பேசுறவங்க கலிலேயர்கள் தானே? மேக்சிமம் ஆள் யாரு மீன் பிடிக்கிறவங்க, இந்த காலத்திலேயே மீன் பிடிக்கிறவங்க எந்த அளவு படிப்பறிவில் இருக்காங்கன்னு பாக்குறோம். அப்ப அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அவ்வளவு பேரும் இவ்வளவு சுமையா இவ்வளவு மொழிகளையும் எப்படி பேச முடியுது பாருங்க. நாக்கு ஃபுல்லா ஆவியானவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. இதை சொல்லும் போது ஒரு சாட்சி ஆவியானவர் ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு சகோதரி சொன்னாங்க, அழகா நல்லா
தேவனை விசுவாசமா நல்ல தேவனை அன்போடு தேடுகிறவங்க அவங்களும் இன்னொரு சகோதரியும் சேர்ந்து மாறி மாறி ஜெபம் பண்ணுவாங்களாம். இவங்க வீட்டில் ஒரு முறை அவங்க வீட்டில்ன்ற மாதிரி எங்கே வாய்க்குதோ எங்கே நல்லா சூழ்நிலை சரியாக இருக்கோ அப்படி மாறி மாறி ஜெபிப்பாங்களாம். அப்படி ஒரு முறை ஜெபிக்கும் போது இந்த சகோதரி அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. பார்த்தியா அவங்க நல்லா ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்லா ஜெபம் பண்ணி நல்லா அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணி எல்லாம் ஜனலாம் முடித்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் உள்ள தூங்கிட்டு வந்துருக்கிறாரு. நைட் வேலை பார்த்துட்டு வந்து அவர் தூங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூமை மட்டும் மூடிட்டு இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. பார்த்தா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்திருக்காரு. வந்து கேட்குறாராம், சிஸ்டர் நீங்கள் நல்லா இவ்வளோ நல்லா தெலுங்கு பேசுகிறீங்களே, நீங்கள் தெலுங்கா அப்படின்னு கேட்டாங்க. தெலுங்கா? எனக்கு தெலுங்குலாம் தெரியவே தெரியாது, தெலுங்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் தமிழ் ஆள் அப்படின்னாங்க. தமிழ் இப்போ பேசுனீங்களே, தெலுங்கு தானே பேசுனீங்க, நான் பேசுனது தெலுங்கா? அது கூட எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பேசுனது தெலுங்கு தான்ன்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் நல்லா அவங்க அந்நிய பாஷை பேசுகிறோன்னு பேசியிருக்காங்க. ஜபத்தில் அப்படியே அந்நிய பாஷை அப்படியே ஆண்டவர் எனக்கு தான் பேசினாரு. அதான் நீங்கள் தெலுங்கு தெரிஞ்சு எனக்கும் தெலுங்கு தெரியும் நீங்கள் சொல்றீங்க போல நினச்சிக்கிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தெலுங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தேவன் அப்போ உங்ககிட்ட பேசினாருன்னா என்னென்ன பேசினாரோ அதை நீங்கள் அதை வழி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னாரா, என்ன சொன்னீங்க தெரியுமா? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிய வேணாம் தானே, எனக்கு தெரியாத பாஷையை உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. என்னை வச்சுதான் பேசினாரு, என் நாட்டை வச்சுதான் பேசினாரு. ஆனாலும் பாருங்க தேவன் பாருங்க யாரையுமே ஈனப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா, அற்புதம். அவர் அப்படியே அந்த கனப்படுத்தி அந்த மேன்மையிலே நடத்துவார். யாரையுமே அசட்டை பண்ண மாட்டார். பாருங்களேன், அப்படி எனக்கு தெரியவே வேணாம்னு தானே உங்களுக்கு எனக்கு தெரியாத பாஷை வச்சு எச்சரிப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர், நல்லவர். சமாரிய ஸ்திரீ வந்தாலே ஆண்டவருக்கு தெரியும், அவ 5 புருஷனும் ஒரு புருஷன் இல்லை, இப்போ 6ஆவது ஒருத்தர் இருக்கான், அவனும் புருஷன் இல்லைன்ட்டு சீடர்கள் முன்னாடியே பேசியிருக்கலாம். அவன் என்ன வெப்பப்பட்டுவா போறா? அவ ஊருக்கே தெரியும், சமாரியாவுக்கே தெரியும் அவ அந்த மாதிரியான பொங்கலை தான் அப்படின்ட்டு. ஆனாலும் பாருங்க, எந்த அளவு மேன்மைப்படுத்தி ஈனப்படுத்தாம அவ்வளோ பேரையும் போய் சாப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் மட்டும் இருக்கிறேன், நீங்கெல்லாம் போங்க. கூட தொலைக்கு ஒருத்தராக இருக்கிறேன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? அவ்வளோ பேரும் விட்டு போயிருப்பாங்க. கட்டாயப்பட்டு தொட்டி விட்டாரு. ஹல்லேலூயா. ஒருத்தரும் நல்லா ஓடி போயிரு, நம்ம தான் இப்போ தூங்கணும் ஏதோ சொல்லிட்டாரு. அப்புறம் அவளை தனிமையில சந்தித்து அவ பாவத்தை உணர்த்தி கொடுத்து பாருங்க, அந்த அம்மா பெரிய ஊழியக்காரியா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. திரும்ப சீடர்கள் வரும்போது ஆச்சரியப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணோட தனியா பேசிட்டு இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவோட கூட ஊழியம் செய்யும்படி ஒரு பெண்கள் கூட்டமே வருது. ஆண்கள் கூட்டம் மட்டும் இல்ல, ஒரு பெண்கள் கூட்டமும் வருது. அப்ப எந்த பெண்கள்கிட்டையும் பேசாம இருப்பாரு, பேசுவாரு. ஆனா தனிமையில எந்த பெண்ணோடையும் அவர் பேசினது இல்லை. அவர் வாலிபரா இருந்ததுனால எந்த அளவு மனிதர்கள் முன்பாக சாட்சியை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் படைச்ச தெய்வம், அவர்தான் மனுஷனா வந்திருக்கிறார். அவ்வளவு பேர் அவருடைய பிள்ளைங்க. ஆனாலும் அவரும் மனிதரா இருக்கிறதுனால, ஒரு வாலிப பையனா இருக்கிறதுனால எந்த அளவு சாட்சியை வழங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நிறைய பேர் சொல்றதை கேட்டுக்கிறோம்ல, நம்ம யாருக்கு என்ன பண்றது, நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா போதும், யாருக்கு இல்ல அப்படின்னா இருக்க முடியும். மனிதர்கள் முன்பாகவும் அந்த கனம் விளங்கும்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பாருங்க அழகா அவங்க பாஷையில இருந்து தேவனை மகத்துவப்படுத்துறார். வேற எதுவும் பேசுற வெட்டி கதையோ வேற கதையோ எந்த கதையோ இல்லை. தேவனை அப்படியே ஓயாம அப்படியே மகத்துவப்படுத்துறாங்க. எந்த பக்கத்தினாலும் எந்த பாஷையை கேட்டாலும் அப்படி என்ன பண்றாங்க, தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 17 மொழிகளுக்கு மேல சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே 12 முதல் வாசிக்கலாமே. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு
இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இது என்னமா முடியுமோ, என்ன இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். இதுக்கு முன்னாடி இப்படி நம்ம கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இது என்ன இவ்வளவு மகத்துவமான காரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு, புத்திக்கு விளங்குற காரியமாவே இல்லையே. அல்லேலூயா. நம்ம புத்திக்கு அது நம்ம ஒத்துக்கவே முடியலையே, ஏத்துக்கவே முடியலையே. அந்த மாதிரியான மகத்துவமான காரியமா இருக்குதே, இது எப்படி முடியுமோ தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் இறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெளிக்கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இவங்க என்னமோ ஃபுல்லா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. எவ்வளோ உண்மைக்கு அது எப்படி இருக்கும்? அவங்க ஒன்றும் கண்டபடி வளரல. தெளிவா எந்த பாஷை பேசினாலும் தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. இந்த மாதிரி கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் வீம்புக்குன்னு வேணும்னுக்கே சொல்றது, செய்யறது, அசட்டை பண்றாங்களாம். குடிச்சுட்டு உளறிட்டு கிடக்கானுங்க ஒரு கூட்டமா இருந்துக்கிட்டு. தப்பு இல்லை. அங்கே கூட நின்று பக்கத்தில் நின்று கேட்குறவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அவ்வளோ பேரும் அவங்க தான் சொல்கிறாங்க, ஐயோ இது என்ன ஆச்சரியமாக இருக்கே, பிரமிப்பாக இருக்கே, நம்ம ஜென்ம பாஷையில் நம்ம தாய்மொழியில் அப்படி அவங்க தெய்வனுடைய மகத்துவத்தை எல்லாம் கலிலேயில இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாங்களே, மகத்துவப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அது ஒரு கூட்டம் என்ன பண்ணுது பாருங்க, குடிச்சிட்டு உடனிட்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. இவங்க யாருமே எப்படி இல்லை, அப்படியே அந்த சுயத்துல இல்லை, நல்ல அந்த பரவசத்துல தேவ ஆவியானவர் நிரப்பின உடனே, உண்மைக்கு தேவ ஆவியானவர் அபிஷேகம் நிரப்பும் போது ஒரு மகிழ்ச்சி நிரப்பும் பாருங்க. அததான் திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரேன்ற மாதிரிதான் அந்த மகிமையும் அந்த மகிழ்ச்சியும் அப்படியே அவங்க மேல அப்படியே வெளிப்படுது, கொப்பளிக்குது, அது பாட்டு பாய்ந்து அப்படியே ஓடுது. அல்லேலூயா. பரியாசம் பண்ணாங்களாம். பேதுரு உடனே பாருங்க 11 கூட எழும்பி நின்று, நீங்க நினைக்கிறது தப்பு, அப்ப கூட பொழுது முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, குடிக்கிற பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி பேசுறாங்க. நம்ம யோவேல் 2:28 தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்மளுடைய பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்குது இல்ல, அதுதான் நடந்துட்டு இருக்குது நீங்க பாக்குறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தெளிவா உங்களுக்கு அப்படியே ஒரு பிரசங்கமே கொடுப்பார். முதல் பிரசங்கம் தேவாவியால் நிரப்பப்பட்டவன, அக்னி நாவுகளால் நிரப்பப்பட்டவன தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. அடுத்தது பாருங்க முதல் பிரசங்கம், அல்லேலூயா, அல்லேலூயா, தெளிவுபடுத்தி பேசுறாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய வல்லமை இல்லாம, தேவ ஆவியானவருடைய வரங்களும் கனிகளும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு ஊழியமும் செய்யவே முடியாது. ஆமென். அதுதான் எப்பயும் ஆவியானவரால நம்ம நிரம்பியே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தினால, அவர் வல்லமையினால, அவர் வரங்களினால, அவர் கனிகளினால நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும், நிரம்பியே இருக்கணும். தேவனை துதிச்சிட்டே இருந்தோம்னாலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் தேவ ஆவியால நம்ம சரியா நிரம்பி இருக்கிறோம். தேவனை துதிக்கிறதும் செபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அப்படியே நமக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அப்பயே நம்ம கொஞ்சம் என்ன ஆயிரணும், எச்சரிக்கையா ஆயிரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர்ல பவுல் சொல்லுவார்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாம இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் அப்படின்னு சொல்றதுக்கு கூட தேவாவியானுடைய அபிஷேகம் வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவ ஆவியானவர் எந்த அளவு மேன்மையா மகிமையா நிரப்பி நிரப்பி நிரப்பி
மகத்துவமா நம்ம அதோட ரிசல்ட்டை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறோம். ஊற்றப்பட்ட அந்த நேரத்துல நம்ம தியானிச்சோம். பிறகு அந்த 2000 வருஷங்கள்ல உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்? அது தேவனுடைய பணி. தேவ ஆவியானவர் நிரப்பி தேவனே அவர் செய்கிற தெய்வ பணி. அவர் ரட்சகரா, அவர் தெய்வமே மனுஷனா வந்து நம்ம பரிகாரத்துக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாரு இல்ல பாருங்க. அதை அறிந்து நம்ம விசுவசிக்கணுமே, அதுதான் நம்முடைய ரட்சிப்பு பாருங்க. அதனாலதான் அந்த ரட்சணியத்தின் சுவிசேஷம், சிலுவையின் சுவிசேஷம், இயேசுவை பற்றின சுவிசேஷம், தேவ ஆவியால நிரம்பின மனிதர்களை, அது குழந்தையோ பெரியவங்களோ ஆணோ பெண்ணோ வயதானவங்களோ ஊனமுற்றவங்களோ பாருங்க, முடியலையோ செல்வந்தர்களோ ஏழைகளோ பாருங்க, அப்படியே அழகா தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. உண்மைக்கு யூடியூப்ல ஒரு சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மைக்கு நம்மளையே நம்ம பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு நிற்க கூட முடியல, உட்கார கூட முடியல, கையும் இல்லை காலும் இல்லை, படுத்து கிடக்கிறாரு. தேவனை மகத்துவப்படுத்துறாரு. என்ன மொழின்னு எனக்கு தெரியல, அந்த அளவு தேவனை துதிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை துதிக்க முடியுமா, நன்றி சொல்ல முடியுமா, ஆராதிக்க முடியுமா? சபிக்க முடியும், முறுமுறுக்க முடியும், திட்ட முடியும், வெறுக்க முடியும், ஆனா துதிக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு குட்டி குழந்தை மெகாஃபோனை வச்சுட்டு மைக்க வச்சுக்கிட்டு தெலுங்குல அழகா அவங்க அப்பாவோ அம்மாவோ சைக்கிள்ல அந்த மெகாஃபோன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அழகா அது பாட்டு அழகா சுவிசேஷம் சொல்லுது. ரொம்ப குட்டி, மிஞ்சி போனா ஒரு 3 வயசு இருப்பா, அவ்வளவுதான். அவ்வளோ தெளிவா அவ்வளோ அழகா சொல்றா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு வயசான பாட்டி அம்மா ஏதோ ஒரு கூலி வேலையோ ஏதோ இட்லி கடையோ ஏதோ நடத்துறாங்க பாருங்க. அவங்க தேவனை மகிமைப்படுத்தி ஒரு ஆட்டம் போட்டு ஒரு தேவனை மகத்துவப்படுத்துற பாட்டை பாடுறாங்க. அல்லேலூயா. அவங்க அந்த இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு மகத்துவமானதா இருக்குது. பாருங்க, அவங்க ஏழைகளோ பணக்காரங்களோ செல்வ செழிப்புல இருக்கிறவங்களோ இல்ல சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் அந்த தேவ அன்பு நிரப்பும் போது, தேவ ஆவியானவர் நிரப்பும் போது அது அப்படிதான் மகிமையா மேன்மையா அது அப்படிதான் வெளிப்படுது. அல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுவே, என்னை ரட்சித்தார் ஆடி பாடுவே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குவே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இருக்குது. ஆமென். அந்த அவங்க முகங்கள்ல இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் அந்த களி கூறுதலும் கோடி ரூபாய் இருக்கிறவங்க கூட இல்லை இல்ல. ஆனா கிறிஸ்து யாருடைய இருதயத்துல இருக்கிறாரோ அவங்க முகங்கள் பிரகாசிக்கதான் செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மேன்மைகளும் மகிமைகளுமாய் நடத்துவாராக. ஆமென். தேவ ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது போல அவர் வார்த்தை இந்த நாள் அந்த பெந்தைக்கோஸ்தே திருவிழா நாளை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் நம் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் நம் தேசங்கள் மீதும் மனு மக்கள் மீதும் ஊற்றப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா. இதோ நாங்களும் இந்த மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. யோரே கேபே அவங்க இருந்த நிலைமை என்ன? அப்படியே பயந்து போய் கலக்கமுற்று வீட்டை பூட்டிக்கிட்டு தான் உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டை பூட்டிட்டு தான் உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட நிலைமை. எந்த எதிர்கால நம்பிக்கை இல்லை, எந்த சந்தோஷம் இல்லை. என்ன செய்வோம், ஏது செய்வோம், என்னமா நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஒன்றும் தெரியாது. ஒரு இருண்ட நிலைமையில தான் அவங்க அப்படி கூட்டி தேவனை நோக்கி ஏசப்பா சொன்னாரே அப்படின்றதுக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதி ஆகம
நம்ம வாசிக்கும் போது இதோ பூமியின் மேல அப்படியே இருள் இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடும் பொழுது எல்லாம் அப்படியே புதியவைகளா, மேன்மையானவைகளா, மகிமையானவைகளா, புதிய படைப்புகளா படைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இவங்க பயந்து அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவாவியானவர் அத்தனை மகத்துவமானவராய் நிரப்புகிறார். அல்லேலூயா. தகப்பனே, எங்க வாழ்க்கைகளும் எங்கள் காரியங்களும் கூட தகப்பனே இந்த நாளிலும் அப்படிதான் இருக்குது அப்பா. ஒரு விதத்துக்கு பார்த்தா அப்படிதான் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயங்களோடு குழப்பங்களோடு என் தகப்பனே, என் ராஜாவே, நோயோடு தலைவிடத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கவலைகளோடு அப்பா என் தகப்பனே உன் சன்னிதானத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஒரு மனப்பட்டு செபிக்கும் பொழுது அற்புதம் நடந்ததை போல இப்பொழுதும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. இதான் பலத்த பெரும் காற்று வீசுவது போல ஒரு பேர் இறைச்சல் வானத்திலிருந்து சடுதியிலே உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சே. அப்படியே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை அப்படியே நிரப்புங்கப்பா. பிரிந்திருக்கிற அகிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் கண் காண ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்படியே எங்கள் மேலும் நிரப்புங்க அப்பா. வந்து அமரும்படியாய் தகப்பனே, தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்கி நிரப்புவதாக, வல்லமையாய் இறங்கி நிரப்புவதாக. தேவ அக்கினியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு சிரசின் மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு வீட்டின் மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே குடும்பங்கள் மேலே இறங்கட்டும், எங்கள் எங்கும் நிறைந்த சபை வீட்டின் மேலே இறங்கட்டும், அதன் அத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் மேலே இறங்கட்டும். தேவ ஆவியானவருடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்குவதாக. தேவ ஆவியானவர் அக்கினியின் அபிஷேகமாய் இறங்குவீராக, இறங்குவீராக. தகப்பனே, தகப்பனே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாய் அப்பா, நிந்தை அவமானங்கள் எல்லாம் கனம் மகிமையாய் மாறும்படியாய், தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும்படியாய், பலவீனங்கள் எல்லாம் பலனாய் சுகமாய் ஆரோக்கியமாய் மாறும்படியாய், தரித்திரம் தேவைகள் எல்லாம் செழுமையும் கொழுமையுமாய் மாறும்படியாய் தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமையாய் 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 ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருடைய எல்லைகளிலும் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. தகப்பனே, தேவ ஆவியானவருடைய மகிமையின் அக்கினி அப்பா இறங்குகிறதுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் தேவனே இல்லாமாக்கி போடுங்க, தடைகளை எல்லாம் தகர்த்து போடுங்க. உங்க வல்லமையின் அபிஷேகத்தால நிரப்புங்க. இந்த எல்லைகளில் இருக்கிற எல்லா இருளின் காரியங்கள், மீறுதல்கள், ஆக்கிரமிப்புகள், தகப்பனை சதிகள், நாசமோசங்கள், பிசாசின் சகல காரியங்கள் மீது தேவனுடைய நியாயத்திற்பின் அக்கினியாய் இறங்கட்டும் அப்பா. முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி அப்பா இல்லமாக்கி போடட்டும். இருளின் சகல காரியங்களை அழித்து போடட்டும். தேவாவியானவர் ஆட்கொள்ளுங்க, நிரப்பிக் கொள்ளுங்க. தேவனை மகத்துவப்படுத்தும்படியாய், துதிக்கும்படியாய் இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக, எங்களுக்கு பெந்தைக்கோஸ்தே பண்டிகையாய் மாறுவதாக. தகப்பனே, பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து மகிமைப்படுத்தும்படியாய் என் தகப்பனே இந்த நாளை
எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் அற்புதத்தின் நாளாய், அப்பா அதிசயத்தின் நாளாய், சுகத்தின் நாளாய், ஆரோக்கியத்தின் நாளாய், செழிப்பின் நாளாய், மேன்மையின் நாளாய், நீர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற நாளாய் இருப்பதாக. எங்களை அழைத்தவரே, முன் குறித்தவரே, தாயின் கருவில் உருவாக முன்னமே அழைத்தவரே, உம் பிள்ளைகளாய் உம்மை சேவிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறவரே, தகப்பனே, அப்பா 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 அப்பா, அந்த சாக்கியத்தின் மேன்மையின் மகிமை பெரிதாய் விளங்கட்டும். குறைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். கஷாடரபரபஷி மேரதரனரபரகப மாரதரனரதரபர மாரதரனரதரபரகபரே. மகிழ பண்ணுகிறவரே, களி கூற பண்ணுகிறவரே, கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறவரே, அப்பா அப்பா, அப்படியே நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. நன்றி அப்பா. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க, வியாதிகளை விலக்கி போடுங்க. அப்பா, எங்களை முன்குறித்தவரே, அழைத்தவரே, அறிந்திருக்கிறவரே, அபிஷேகித்திருக்கிறவரே, உம்முடைய சுத்தத்தின்படியால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தகப்பனே எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பத்தையும் எங்கள் வீட்டையும் அதன் அத்தனை பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் தகப்பனே மகிமையாய் பயன்படுத்துவீராக. வர முடியாத பிள்ளைகள் மேலே இருக்கிற இடங்களில் உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்பா, என் தகப்பனே கிருபைகள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். காராபாஷியாவா சகலவித கட்டுகள் அறுக்கப்படட்டும், முகங்கள் முறிக்கப்படட்டும். அபிஷேகத்தினால் முகங்கள் முறிந்து போகும் என்று வாசிக்கிறோமே. அபிஷேகத்தினால் எல்லா முகங்களும் கட்டுகளும் முறிக்கப்பட்டு அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயங்களிலும் உங்க வல்லமையின் மகிமையின் அகினி இறங்கி பாயட்டும். அகினியின் அபிஷேகம் இறங்கி பாயட்டும். தகப்பனே, அனல் உள்ளவர்களாய் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற தீபங்களாய், தீவட்டிகளாய் என் தகப்பனைகளை எரிந்து பிரகாசிக்கும்படியாய் தேவ ஆவியானவராகிய என்னை எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பதாக. குறையாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பதாக. குறையாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பதாக. மலை மேல் உள்ள பட்டணமாய், விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காய், உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியாய் தகப்பனே வாழும்படி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளை அற்புதத்தின் நாளாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். மனமகிழ்ச்சி நாளாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென்.